Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டாணி கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டாணி கிரேவி பண்றதுக்கு இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன பச்சை மிளகாய் இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கருவேப்பிலை இலை, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட கலர் கொஞ்சமா மாறினா போதும். இப்போ வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியையும் சேர்த்து நல்லா மசிய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேன். நீங்க காஞ்ச பட்டாணி இருந்தா கூட நைட்டு ஊற வச்சுட்டு 2 விசில் அல்லது 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பட்டாணி நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாஃப் குக் ஆனால் போதும், நமக்கு ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணியோட தோல் லைட்டாக சுருங்கி இருக்கும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் நமக்கு போதும். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. பட்டாணியும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு கிளறிட்டு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.